தேவ ஆவி என்று ஒன்று இருக்கிறது, தேவர்களின் ஆவி என்று இருக்கிறது, தேவனால் விடப்பட்ட ஆவி என்று இருக்கிறது, தேவனால் புறப்படுகிற ஆவி என்று இருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் காட் என்று இருக்கிறது, ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி காட் என்று இருக்கிறது. தி ஈவில் ஸ்பிரிட் ஃப்ரம் காட், தேவனால் விடப்பட்ட ஆவி என்று சொல்லப்படுகிறது. தி ஸ்பிரிட் விச் இஸ் ஆஃப் காட் என்று தேவனிடமிருந்து புறப்படுகிற ஆவி என்று 4 வகையான ஆவிகள் இருக்கிறது. இப்பொழுது இந்த தேவ ஆவி என்பதை குறித்து இந்த காலவேளையிலே தேவ ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்வாராக. நாம் இந்த தேவ ஆவி என்பது ஸ்பிரிட் ஆஃப் காட் என்று பார்க்கிறோம். இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் நான் பார்த்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். நீங்கள் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பார்க்கும்போது வெளிச்சம் உண்டாக கிடப்பது என்றார், அந்த வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அதிலிருந்து உங்களுக்கு நல்லது நல்லது என்கிற வார்த்தைகள் இந்த அதிகாரத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது, ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. அந்த வெளிச்சத்தை தேவ ஆவியானவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தேவ ஆவியானவர் என்றபோது அந்த வெளிச்சத்தினாலே தேவ ஆவியானவரை உணர்கிற நாம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் அதில் நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 41:38 நாம் பார்க்கும்போது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் போல வேறொருவன் உண்டோ என்று கேட்டான். அதற்கு கீழே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அங்க வெளிச்சம் நல்லது. அந்த தேவ ஆவியானவர் படைப்பின் நாட்களிலே இறங்கினதினால் அந்த வெளிச்சம் நமக்கு நல்லதாய் காணப்பட்டது. நம்முடைய பூமி எவ்வாறு உருவாக்கப்பட்டது, நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம் என்பதையெல்லாம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே, இந்த ஆதி ஆகமத்திலே தேவ ஆவியானவர் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதுக்கு அநேக விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் அது நல்லது, தேவ ஆவியானவர் இருக்கும் இடம் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் இந்த யோசேப்பின் மேல் இருப்பதை புறஜாதியான ஆகிய பார்வோன் அறிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்றால் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற வேண்டும். என்னவாய் மாற வேண்டுங்க? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவின் அங்க அடையாளங்களை வைத்திருக்கிறவர்கள் என்று, கிறிஸ்துவின் அங்க அடையாளங்களை வைத்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பெயர் கிறிஸ்தவர்கள். நாம் அதை பற்றி பேசுவதற்கு விளக்குவதற்கு நமக்கு நேரமில்லை, நாம் அங்கு போக வேண்டாம். அப்போ தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் காணப்பட்டு, அப்பொழுது அங்கு இருள் இருந்தது, அந்த இருள் வெளியேறினது, வெளிச்சம் உண்டானது, அது நல்லது. அதே போல் இங்கு பார்வோனுடைய பிரச்சனையை தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று கேட்டு அவனே இதை சொல்லுகிறான், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ள மனுஷனும் ஒருவனும் இல்லை. அப்போ தேவ ஆவியினாலே யோசேப்பு வழி நடத்தப்பட்டது போல இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள், உங்கள் குடும்பத்தார், உங்கள் பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் எந்த ஆவியினாலே நடத்த பிரயாசப்பட வேண்டுங்க? தேவ ஆவியினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்பட்டீர்கள் என்றால் உங்கள் தேவன் உங்களைப் போல விவேகமும் ஞானியுள்ள வேறு ஒருவன் தேசத்தில் இருக்க முடியாது. உங்களுடைய பட்டணத்தில் இருக்க முடியாது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தரை கொண்டு ஆலோசனை சொல்லுவீர்கள்.
அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியானவர் ஆதி நாட்களிலே எப்படி யோசேப்போடு இருந்தது போல இந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் திருவுளம் பற்றி இந்த காலவேளையிலே ஆவியானவர் இந்த சம்பவங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறார். அப்படியே யாத்திராகம் நிருபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானம் புத்தி அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இது கர்த்தர் மோசேயை நோக்கி ஒரு 2ஆம் வசனத்தில் அந்த பெயரை சொல்லி அழைத்து, என்ன பேர் பாருங்க, ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை என்ற ஒரு மனிதனை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலை செய்வதற்கும் அவன் யோசித்து செய்வதற்கும் பொன்னினும் வெள்ளிலும் வேலை செய்வதற்கும் ரத்தனங்களும் வெட்டாக பாதிப்பதற்கும் மரத்தில் சித்திர வேலை செய்வதற்கும் சகலவித வேலைகளை, அங்கதான் பிரச்சனை. கர்த்தருடைய ஆவியானவர் தேவ ஆவியானவர் என்கிறவர் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டு இருப்பார் என்றால் நீங்கள் சகல வேலையிலும் எப்படி இருக்க வேண்டுங்க? யூகித்து செய்ய வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் என்ன பண்ணுதுங்க? தேவ ஆவியினாலே நிரப்பினேன். அப்படி தேவன் நம்மையும் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாம் ஒருவேளை தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுங்க? கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் இந்த பிரசங்கம், இந்த வேத ஆலோசனை உங்களுக்கு தான். உங்களோட ஆவியானவர் பேசிக்கொண்டு இருப்பார். நீங்கள் ஒருவேளை தேவனுடைய கண்களில் தயவு பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சகல வேலையும் யூகித்து செய்யும் போது அந்த வேலை தொடக்கத்தை காட்டிலும் முடிவு பரியந்தம் அது சம்பூரணமாயிருக்கும். அது எப்படிப்பட்டதா இருக்குங்க? சம்பூரணமாயிருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஏனென்றால் உங்களை நிரப்புகிறவர் கர்த்தர், உங்களை நிரப்புகிறவர் தேவ ஆவியானவர், உங்களை நிரப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர், உங்களை வழி நடத்துகிறவர் அவரே, உங்களை வழி நடத்தி பாதுகாக்கிறவர் அவரே. அவரே அதற்கு உரிமை உள்ளவராய் இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் உங்கள் பெயரை சொல்லி அழைக்க வேண்டும். நீங்கள் இன்னான் குமாரத்தி என்று தேவன் உங்களை அழைக்க வேண்டும். இன்னானத்தின் குமாரன் என்று தேவன் அழைக்க வேண்டும். இது வேதம் இல்லை, உண்மையான சத்தியங்களை தேவ ஆவியானவர் நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார். இந்த காலைவேளையிலே அநேகரும் மரித்த இயேசு எங்கே என்கிறார்கள். ஆனால் இயேசு இன்னும் உயிரோடு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதுதான் தேவ வல்லமை, தேவ மகிமை, அது நல்லது. அப்ப தேவன் உங்களை நிரப்பி வழி நடத்தும் போது இந்த ஆவி உங்கள் மேல் பூரணப்பட வேண்டும் என்றால் உங்களோடு தங்க பிரயாசப்படும். இந்த தேவ ஆவி, அதையும் நீங்கள் பார்க்கலாம். என்னாகமம் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பும் போது என்னாகமம் 24ஆம் அதிகாரத்திற்கு கடந்து செல்லும் போது என்னாகமம் 24ஆம் அதிகாரம் பாருங்கள், 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தேவ ஆவி அவன் மேல் வந்தது. பீலையாம் சபிக்க வந்தவன், ஆனால் அவனுடைய சாபத்தை மாற்றுவதற்கு தேவன் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார். அதில் வெளிப்படுத்தினதில் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவன் மேல் என்ன ஆவி வந்ததுங்க? தேவ ஆவி அவன் மேல் வந்தது. நீங்கள் தேவ பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்றால் தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துவதற்கும் சொப்பனங்களை விளக்குவதற்கும் எதிரிகளின் கூடாரத்தை அழிப்பதை பற்றியும் சகல காரியத்தையும் கர்த்தர் உங்கள் மேல் இருக்கும் ஆவியினாலே உங்களுக்கு உணர்த்துவார். என்னங்க?
உங்கள் மேல் தேவ ஆவி இருந்தால் சகல காரியத்தையும் அந்த ஆவியினாலே இந்த தேசத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையும் மற்ற காரியத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க, அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. என்ன ஆவி இருக்கணுங்க? தேவ ஆவி இருக்க வேண்டும். தேவ ஆவியானவர் உங்களோடு இருக்க வேண்டும். இந்த பூமி வெறுமையா இருக்கும்போது தேவ ஆவி வந்தது, வெளிச்சம் வந்தது. பார்வோனுக்கு முன்பதாக யோசேப்பு நிற்கும்போது தேவ ஆவி அவனுக்குள் கிரியை செய்தது. அது அவருக்கு நல்லதா இருந்தது. புறஜாதியான பார்வோன், உன்னை போல ஒரு தேவ மனிதனை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறான். அடுத்தது ஆண்டவராகிய கர்த்தர் மோசேவிடம் சொல்லுகிறார், நான் பெசேயேலை கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். அவன் யூகித்து யோசித்து சகலவித அறிவோடும் சகலவித ஞானத்தோடும் அவன் நடப்பான் என்று சொல்லப்படுகிறது. இங்கு தேவ ஆவி பலமாய் பிழையா மேலே இறங்கினதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இந்த ஆவியின் மூலியமாய் சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, சவுல் இந்த செய்தியை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடினாலே கோபம் கொண்டவனாகி, பாருங்க, அவன் பெரிய ஆளாய் அவன் மாறிவிடுகிறான். போதும், அதெல்லாம் வேண்டாம். தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடியினால், இப்ப தேவனுடைய ஆவி அதே 19ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 19:20 நாம் பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த தேவ ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர இப்போ இந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களை தொட்டுவிட்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர் தொட்டு அவர்களையும் அபிஷேகித்து வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கை தட்டிங்க. ஐயோ, அவர் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு உங்களை தொட்டுட்டாருன்னு வைங்க, என்ன தொட்டுட்டாருன்னு வைங்க, தலைமுறையாய் இந்த ஆவியானவர் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் லேட் ஆகும் கொஞ்சம் புரியறதுக்கு. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொண்டு போகிறோம். மற்ற நாளில் நம்ம வேத பாடம் நடத்துறது இல்லை. எல்லாரும் தூரமாக இருந்து வருவதனால இந்த நாள்லேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து அப்படியே கொஞ்சமாக அதை நாம் பிரசங்கத்துக்கு கொண்டு வருகிறோம். ரட்சிப்புக்கு ஏதுவான பாத்திரமாய் நீங்கள் மாறி இருப்பீர்கள் என்றால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தயவாய் உள்ளே ஏற்றி கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை நாம் உருவாக்கின பின்பு நாம் எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் பட்டியலிட்டு அந்த இடத்திலே நாம் உட்கார்ந்து கர்த்தருக்கு எத்தனை மணி நேரம் நம்மால் கொடுக்க முடியுமோ, குடும்பமாய் கொடுக்க முடியுமோ, அப்படி நாம் கொடுக்கலாம். அப்ப தேவனுடைய ஆவியானவர் என்று இப்பொழுது அவரை பன்முகப்படுத்தி அவரை நமக்கு யோபிலிருந்து காட்ட ஆரம்பிப்பார்கள். யோபு புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது 33ஆம் அதிகாரம் யோபு 33:4 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், என்ன கொடுத்ததுங்க? அப்போ இந்த இடத்துல
யோபு யோபே, என் நியாயங்கள்லாம் கேளும், என் வார்த்தைகள் எல்லாம் செவிகொடும் என்று சொல்லி இந்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு என்ன கொடுத்ததுங்க? உயிர் கொடுத்தது. இன்னைக்கு நம்முடைய வார்த்தை எல்லாம் இப்படி இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் பெற்றவங்களை பார்த்து நீ எதுக்கு என்ன படைச்சலாம் கேட்பாங்க. நீ என்ன எதுக்கு, என்னத்துக்கு நீ என்ன பெத்த, உன்னை யார் பெக்க சொன்னது? எப்படி பேசுறாங்க பாருங்க. உன்னை யார் பெக்க சொன்னது? நீ ஏன் பெத்த? இது கிறிஸ்தவர்களும் எல்லாருமே இதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, நாம் உருவாக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் உண்டாக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் நம்மை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. பிரித்தெடுக்கிற வாழ்க்கையை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் முதல்ல மனிதனால் பிறக்கப்பட்டேன், மனிதனால் வளர்க்கப்பட்டேன். ஆகவே அந்த மனித சுபாவத்தினாலே நான் பாவம் செய்தேன். ஆதியாமின் பாவம் என்னை கரைபிடிக்க வைத்திருக்கிறது. இந்த நிர்பந்தமான காரியத்திலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று பவுல் அங்கலாய்த்து ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த மாம்ச சிந்தையிலே பட்ட மாம்சத்தில் படுகிற பாடுகள், அதனால் ஏற்படுகிற சாபங்களை எல்லாம் சொல்லி, ஆனால் நான் சாகாமல் பிழைத்திருப்பது, தாவீது சொன்னார், நான் சாகாமல் பிழைத்திருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஏன் அந்த வார்த்தை எப்பொழுது வருகிறது? தேவ ஆவியானவரால் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள், உண்டாக்கப்பட்டீர்கள் என்ற ஒரு விசுவாச வார்த்தை உங்களுக்குள் வளர்க்கப்பட வேண்டும். உங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணுங்க? யாரால் நான் உருவாக்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும். தேவ ஆவியானவரால் தேவ ஆவியானவரே என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆண்டவர் ஊதினார், அவன் ஜீவாத்துவாமானான். இதுதானே ஆதாம் பற்றி வாழ்க்கையை போட்டிருக்கு. அந்த எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். நான் பாவத்துக்கு மரித்திருந்தேன், கர்த்தரோ எனக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். நான் இனி பாவி அல்ல, பரிசுத்தமாக்கி விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜீவ சுவாசத்தை அவர் எனக்கு ஊதினார். ஆதாம் மரித்து போனான், ஆனால் நான் பாவத்தை விட்டு எழுந்து கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாசம் பண்ணுகிறார். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். உங்கள் ஸ்டேட்மெண்ட் எப்படி என்பதை நீங்கள் இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஏசாயா நிருபம், நீங்கள் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 1 முதல் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஏசாயா 61:1 நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, போதும் ஒரே நிமிஷம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையை இந்த தீர்க்கதரிசன ஊழியம் அடையாளமாக இருக்கிறது. பாபிலோன் சிறையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் மீட்கப்பட்ட பின்பு இந்த காரியத்தை ஏசாயா தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறார். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை அவர்களுடைய விடுதலையை ஸ்லேடையாக வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அந்த இடத்திலே சரியாய் நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு காரியத்தை இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை, இதே அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 61:8 பார்க்கும்போது,
கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளைப்புறையினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி, அடுத்தது அவர்கள் சந்ததியானது ஜாதிகளுள்ள நடுவிலும் அவர்கள் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கரங்களை தட்டிங்க. இந்த ஆவி உங்களுக்குள் இருந்தால், இந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்யப்பட்டிருந்தால், நீங்கள் வாழும் புறஜாதிகள் மத்தியிலே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையின் சந்ததியார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையின் சந்ததியார் மட்டுமல்ல, அந்த கர்த்தருடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தை பங்கு பெறும் மக்களாயிருப்பீர்கள். அப்ப உங்களை பார்க்கிற புறஜாதிகள் என்ன சொல்லும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது? கர்த்தரால் அறிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லப்படுகிறது. நீங்க அப்படியே 10ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நீங்க வாசித்துக் கொள்ளும் போது, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உங்களுக்கு உடுத்துகிறார். கரங்களை தட்டிங்க. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நீங்கள் தேவாலயத்துக்கு வர பழகி கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு தேவாலயத்துக்கு ஒவ்வொரு வாரமும் வர வேண்டும். நீங்கள் ஆலயத்தில் கலந்து கொள்கிற நேரமெல்லாம் அவருடைய வஸ்திரத்தை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வர வேண்டும். அதனால்தான் யோபு அப்படி சொல்லி காட்டினார். நான் தேவ ஆவியானவரால் உருவாக்கப்பட்டு அவருடைய சுவாசம் ஊதினதினாலே நான் ஜீவாத்மாவானேன் என்று. ஆதாமும் அப்படிதான் அவரை படைத்தார். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் நாம் எல்லா நாட்களிலும் சரிவர கவனிக்க வேண்டும். கவனிக்காவிட்டால் நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கும் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லாமல் போய்விடுது. ஏனென்றால் வெளிச்சம் உருவாக்கப்படவில்லை, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க படிச்சு பார்த்தா அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆகவே நீங்கள் வேத வசனத்தை கூர்ந்து கவனித்து ஒரு படியிலே தேவன் சொல்லிக் கொண்டு வருகிற வார்த்தையை பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சுவாசத்தினாலே ஊதப்பட்டு, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு தேவ ஆவினாலே ஊதப்பட்டு அல்ல தேவ ஆவினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால், இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது இந்த சந்ததி கர்த்தருடையது என்று பார்த்து இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை பார்த்து யாராவது அப்படி சொல்றாங்களான்னு செக் பண்ணிக்கிங்க. நம்மளை பார்த்து யாராவது அப்படி சொல்றாங்களான்னு பார்த்துங்க. அப்படி சொல்லாவிட்டாலும் பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் நான் உங்களுடைய பிள்ளை என்பதை நிரூபித்துத்தார். எனக்கு ஒரு ஆவியின் வரங்களை கொடுங்க, எனக்கு ஒரு கனியை கொடுங்க, ஆவியின் கனியை கொடுங்க, ஆவியின் வரங்களை கொடுங்க. இதை 2 கேட்டு பாருங்க. இன்னைக்கெல்லாம் மாம்சத்தின் கிரியைக்கு தான் கூட்டம் போகுது. ஆவியின் கனிக்கு நீங்கள் விசாரித்து பாருங்கள். அப்பொழுது தேவ ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார், உங்களோடு பேசுவார், உங்களுடைய காரியங்களை சொல்லித் தருவார். குறைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர், குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர். உங்களை அமரச் செய்து உங்களுக்கு சத்தியத்தை அவர் வெளிக்கொடுப்பார். அப்பொழுது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்கள் எல்லாம் இதில் இருக்கிறது. இதை நாம் பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று 61ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த 61ஆம் அதிகாரம் மிகவும் அவசியம் உள்ளதாக இருக்கிறது போல, இந்த தேவனுடைய ஆவியின் தரிசனத்தில் நீங்கள் வாழக்கூடிய பல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு இந்த ரட்சிப்பின் உடுப்பு வந்ததினாலே எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 20. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே போதுங்க. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை எந்த ஆவிக்குள்ள வழி நடத்துறாருங்க? தேவனுடைய ஆவிக்குள்ளே உங்களை வழி நடத்துவார். அப்ப நீங்க தேவனாலே தரிசனம் பெற்றுக்கொள்ளும். இதெல்லாம் இப்ப நீங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ள போனோம்னா ஒரு 2-3 சின்ன வசனங்களை வைத்து நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்ப பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், யோசேப்பிடம் இருந்தது
பெசையேலிடம் வந்தது, அடுத்தது சாமுவேலிடம் இருந்தது, சவுலிடம் இருந்ததை பார்த்தோம். உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் சந்ததி அதற்குள் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை ஸ்லைடையாக வைத்து எஸ்ஐயா 61ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த எசேக்கியேலை பார்க்கும்போது இந்த ஆவி உங்களை எடுத்து தேவனுடைய ஆவிக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியாய் இறக்கப்பட்டு அந்த ஆவி தேவ ஆவிக்குள்ளாக உங்களை தரிசனத்திலே வழி நடத்தப்பட வேண்டும். கரங்களை தட்டிங்க. அப்ப நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்பொழுது நீங்கள் அநேக பாவிகளை ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். அநேகரை கர்த்தருடைய சமூகத்தின் அப்பங்களாக நீங்கள் மாற்ற வேண்டும். இதெல்லாம் நடக்கணுங்க. அப்ப இந்த ஆவி உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். கரங்களை தட்டிங்க. அவரின் பிறப்பின் வருத்தமானலாம் நமக்கு தெரியும். அதனால நம்ம சுருக்கமா பார்த்துடலாம். மத்தேயு 3:16 நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆவி புறாவை போல் அவர் மேல் இறங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மத்தேயு 3:16 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கினது, தம்மேல் வருகிறதை கண்டார். இங்க நீங்க 2வது வசனத்துக்கு போனீங்கன்னா அதுதான் இருக்கும். இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுங்குமாய் இருந்தது, வானம் திறக்கப்பட்டது, ஜலத்தின் மேல் தேவ ஆவி அசைவாடினது. கரங்களை தட்டிங்க. அப்ப வானம் திறக்கப்பட்டுடுச்சுனாவே நீங்க தேவ பிள்ளைகள். உங்க ஜபம் ஏறெடுக்கப்பட்டாவே நீங்க தேவ பிள்ளைகள். சும்மா ஒரு சிம்பிளான வார்த்தை தான். நீங்க தேவனுடைய புத்திரராய் மாற பிரயாசப்படுங்க. நீங்க புறாவை போல இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின தேவன் இந்த காலவெளியில உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் மேலும் இறங்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் இந்த சிறு சத்தியத்தை நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். கரங்களை தட்டிங்க. நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்தால், பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியா நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கேன். அப்ப தேவன் உங்க மேல பிரியமா இருந்தார்னா உங்க குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நல்லா சத்தமா சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு பிரசங்க. நல்லா சொல்லுங்க. உங்க மேல தேவன் பிரியமா இருந்தா உங்க குடும்பத்தை விட்டுட்டு வான்னு சொல்ல மாட்டாருங்க. அந்த பேழைக்குள் நல்லதையும் உள்ள வைப்பாரு, கெட்டதையும் வச்சு அழைச்சிட்டு போவார். அப்படிதான் நம்ம நோவாவின் பேழையில் இருந்தது. ஆகவே தேவன் உங்களை கொண்டு சகல காரியத்தையும் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அவருக்குள் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். இது ஒரு சிறிய ஆலோசனை. இந்த தேவ ஆவியானவர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் கடைசியாய் ரோமர் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ரோமர் 15:18 வாசித்து நாம் இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். ரோமர் 15:18 என்ன சொல்லுது பாருங்க. என்ன சொல்லப்படுதுங்க? அற்புதம் அடையாளம் என்கிற பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்புகிறவர்களை சொல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இந்த வசனம் உங்கள்கிட்ட வந்துருங்க. நீங்க துணிஞ்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த உங்களுக்கு துணையான தேவன் உங்களோடு இருந்தால்
இந்த புறஜாதியை நீங்க வார்த்தையின் செய்கையினாலே கீழ்ப்படியப்படுத்தும்படிக்கு அற்புத அடையாளங்களையும் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் உங்களை கொண்டு நடப்பிப்பார். கரங்களை தட்டிங்க. உங்க சந்ததி கிறிஸ்துவ சந்ததியாய் மாறும். உங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லுவார்கள். நீங்கள் கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். புறஜாதிகளுக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். உங்கள் வெளிச்சத்தினாலே கர்த்தருடைய மகிமை தேசமெங்கும் பரவும். கர்த்தருடைய வார்த்தை அனைவருக்கும் சொந்தமாகும். இதற்கு இந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வர வேண்டும், தங்க வேண்டும், தாமரிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது போல புதிய ஏற்பாட்டின் 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த தேவ ஆவி அங்கு பரிசுத்த ஆவி அவர்கள் மரியாளின் மேல் இறங்கினது. அவள் ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தையை பெற்றாள். அந்த பரிசுத்தமான குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.